வணக்கம். தமிழின் செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் லோன் மேளா நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலமாக சுயதொழில் புரிய மாற்றுத்திறனாளிகளுக்கான வங்கிக் கடன் மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு லோன் மேளா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஓசூர் அருகே கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட 40க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமானது. ஓசூர் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரிக்குள் தீ பற்றியதில் அதற்குள் இருந்த 40க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து வருகின்றன. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் 40க்கும் அதிகமான வாகனங்கள் தீக்கிரையான நிலையில் கெலமங்கலம் போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டையில் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரயில் நிலையத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வரும் சுரங்க கால்வாயில் விழுந்த யானை உயிருடன் மீட்கப்பட்டது. தேக்கடி வனப்பகுதியில் இருந்து வந்த திறந்த வாய்க்காலை கடந்து சென்ற யானை ஒன்று வாய்க்கால் தண்ணீரில் விழுந்துள்ளது. இதையடுத்து தமிழக பொதுப்பணித்துறையினர் துரிதமாக செயல்பட்டு யானையை காப்பாற்றினர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் வனத்துறையினருக்கும் பொதுமக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தாம்பரம் காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை காவல் ஆணையரகத்திலிருந்து 13 காவல் நிலையங்கள், செங்கல்பட்டிலிருந்து 5 காவல் நிலையங்கள் என 20 காவல் நிலையங்கள் உள்ளன. தற்போது தாம்பரம் காவல் ஆணையரக கமிஷனராக இருந்த அமல்ராஜ் சென்னை மதுவிலக்கு அமலாக்க கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக சென்னை மாநில குற்ற ஆவண காப்பக கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வந்த அபின் தினேஷ் மோதக் தாம்பரம் போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். அதிமுக சார்பில் திமுக ஆட்சியை கண்டித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தத்தனூர் கடைவீதியில் கள்ளச்சாராய மரணம் மற்றும் திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் விக்ரம பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் எடுத்துக் கூறினர். திருச்சியில் 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ரயில் மறியலில் ஈடுபடுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று ரயிலை மறிப்பதற்காக வழக்கறிஞர்கள் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோவையில் ராட்மேன் எனப்படும் திருடனை மாநகர தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோவை மாநகரில் ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகம் நிகழ்வதாக எழுந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டதன் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் கொள்ளை சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டு வந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த ராட்மேன் என்கிற மூர்த்தி என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 வருடங்களாக நம்ம கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. ஸோ அந்த மர்ம கும்பல்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பாய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் 18 கொள்ளை வழக்குகளை
அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது. மேலும் அவர்கள் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் 68க்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காய்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது. இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மன் மற்றும் வம்சா ஆகியோர்களை இந்த கோவை மாநகர தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சூலூரில் இருவேறு இடங்களில் நடத்திய குட்கா சோதனையில் 1.5 டன் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் சூலூரில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற குட்கா சோதனையில் 13 லட்சம் மதிப்பிலான 1.5 டன் குட்கா மற்றும் 4 சக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து 4 நபர்களை சிறையில் அடைத்துள்ளனர். எடப்பாடியில் மத்திய பிஜேபி அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆதித்தமிழர் பேரவையினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று மத்திய பிஜேபி அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆதித்தமிழர் பேரவையினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சுற்றுலா தலங்களில் பிரசித்தி பெற்ற இடங்களில் கீரப்பாறை எனும் இடமும் ஒன்றாகும். இதுகுறித்து தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் காணலாம். குமரி மாவட்டத்தை சேர்ந்த கீரிப்பாறை இது தனியாருக்கு சொந்தமான இடமாகும். இங்கு அதிகளவில் யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதியாகும். எனவே இயற்கை அழகுடன் காட்சியளிப்பதுடன் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. திருவண்ணாமலையில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் சமேத மன்னார் சாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த காம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் சமேத மன்னார் சாமி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய திருப்பணி நடைபெறவுள்ளது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கரூர் அருகே மாடுகள் மாலை தாண்டும் விழாவில் மாடுகள் சீறி பாய்ந்து ஓடியதால் இளைஞர்கள் உற்சாகம் அடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் கிராம மக்கள் ஆரோக்கியமாக வாழவும், கிராமத்தில் விவசாயம் செழிக்கவும், நீர் ஆதாரம் பெருகவும் அவர்களது இஷ்ட தெய்வத்திற்கு வேண்டும் நிகழ்வாக மாலை தாண்டும் விழா கொண்டாடப்படுகிறது. சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில். இங்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்த கோலத்தில் சங்கர நாராயணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலித்து வருகின்றார். இங்கு சங்கர நாராயணருக்கும் கோமதி அம்பாளுக்கும் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. தூத்துக்குடியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிற்கேற்ப மாநகராட்சி பணிகள் நடைபெறுகின்றன என குறை தீர்க்கும் முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசினார். தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டரங்கில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டலம் பகுதியிலும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறும் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த வாரம் வடக்கு மண்டலத்தில் பெறப்பட்ட 97 மனுக்களில் 15 பேருக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடியில் பிஜேபி அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து இந்திய தொழிற்சங்கம் சார்பில் நாடு தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மீனாட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 80 பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி முடித்த சான்றிதழ்கள் மற்றும் கராத்தே எல்லோ பெல்ட் ஆகியவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அரியக்குடி புத்தூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு பட்டா, விலையில்லா தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, சிறப்பு சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மறைந்த ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியின் நிறுவனர் லியோ முத்து அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் மறைந்த லியோ முத்து அவர்களின் குடும்பத்தினருக்கும் கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரியுமான சாய் பிரகாஷ் லியோ முத்து மற்றும் கல்லூரி முதல்வர்கள், ஆசிரிய பெருமக்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டு லியோ முத்து அவர்களது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர்.
திருவண்ணாமலையில் அங்கன்வாடி துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் எண்ணத்தை ஒன்றிய அரசு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அங்கன்வாடி பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதை மாவட்ட அரசு அலுவலர்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த ஊழியர்களை மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு செய்திட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாங்கள் நாடியுள்ளோம். அந்த சத்தியவாணி என்ற ஒரு ஊனமுற்ற பெண்ணுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல நியாயம் கிடைக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விசிட் வரும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விசிட் வரும்போது எங்களை நிறைய துன்புறுத்துறாங்க. குழந்தைகள் வருகை கம்மியாக இருக்குன்ட்டு ஒரே நேரத்துக்கு குழந்தைகள் வருகை கம்மியாக இருக்குன்னா எப்படி ஒரு 10 மணிக்கெல்லாம் சின்ன குழந்தைங்க எப்படி வரும்? 10 மணிக்கு வரும், 11 மணிக்கு வரும், 12 மணி வரைக்கும் அதை பொருட்படுத்தாமல் எங்களை மெமோ கொடுக்கறதோ, எங்களுக்கு சம்பளம் பிடித்தம் பண்ணுவதோ, எங்களுக்கு ரெக்கவரி போடுறதும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் மன்னர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 267வது குரு பூஜை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் மன்னர் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது. அவர்களின் 267வது குரு பூஜை விழா செங்கல்பட்டு முக்கிய பகுதியான ராட்டனக்கிணறு மற்றும் வெண்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. சென்னை செம்மஞ்சேரியில் கல்வி பயில வரும் புதிய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த செம்மஞ்சேரி JPR பல்கலைக்கழகத்தில் புதிய இளங்கலை மாணவர்களை வரவேற்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக JPR பல்கலைக்கழக நிறுவனர் முனைவர் ஜெரீனா J. முரளி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான கருத்துக்களை அறிவுரையாக வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் செயல்பட்டு வரும் CSI மெஷின் ஆஸ்பத்திரி முன்பு சுகாதாரமற்ற முறையில் குப்பை கிடங்காக காட்சியளிக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் செயல்பட்டு வரும் CSI மெஷின் ஆஸ்பத்திரி முன்பு சுகாதாரமற்ற முறையில் குப்பை கிடங்காக காட்சியளிக்கிறது. இதன் மீது சுகாதாரத்துறை மற்றும் குலசேகரம் பேரூராட்சியின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரவாயலில் அண்ணாமலை உருவப்படத்தை கிழித்தும் எரித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரவாயலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகையை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசியது கண்டிக்கத்தக்கதும், மேலும் இதுபோன்று அவதூறாக பேசினால் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். விருதாச்சலம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். விருதாச்சலம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மும்தாஜ் பேகம் என்பவர் வீரன் கோவில் முதல் சித்தேரிக்குப்பம் இணைப்பு சாலை அமைக்க முடிவு செய்து கோவிலை இடித்தும் அதனை சுற்றியுள்ள பனைமரங்கள் மற்றும் வேப்ப மரங்களை JCB இயந்திரம் மூலம் அகற்றியுள்ளதாகவும் கூறி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற தலைவர் மும்தாஜ் பேகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை பெரிய கடை வீதியில் பெண்களிடம் அத்துமீறும் கடை வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாகியுள்ளது. கோவையில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள கடைகளில் பொருட்கள் வாங்க வரும்பொழுது பொதுமக்களை கட்டாயப்படுத்தி எங்கள் கடைக்கு வாருங்கள் என கடை தெரு ஊழியர்கள் சிலர் போதையில் பெண்களிடம் பொதுமக்களிடம் தகராறு செய்வது பல ஆண்டுகளாக நடந்து வருவதாகவும் அதனை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும் பதிவு செய்யப்பட்டு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் உலக மக்கள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உலக மக்கள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி அண்ணா சிலை வழியாக சென்று பழைய நகராட்சி அலுவலகத்தின் முன்பு நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஈரோட்டில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி நடைபெற்றது. ஈரோட்டில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் தமிழ்நாடு மின்வாரியம் வெள்ளோடு அலுவலகத்தில் 1 மணி நேரம் விண்ணப்பத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அதனுடைய நகல் காப்பியை வழங்கினார்கள். இந்நிலையில் விண்ணப்பித்தவர் காத்திருக்க வேண்டிய நிலையில்லாமல் சந்தோஷமாக அவருடைய முடிவு பெற்ற ஆர்டர் காப்பியை பெற்று சென்றனர். முசிறி அருகே பள்ளி மாணவ மாணவிகள் அரசு பேருந்தை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறி அருகே ஆனைப்பட்டி, தொப்பலாம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களில் காலை பள்ளி நேரத்தில் அரசு பேருந்து நிற்காமல் செல்வதாக பள்ளி மாணவ மாணவிகள் கூறி இன்று காலை அரசு பேருந்தை மறித்து சிறைபிடித்தனர். இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மருதமலையில் குட்டிகளுடன் சாலையை கடந்து செல்லும் காட்டு யானை கூட்டத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. கோவை மருதமலையில் வனவிலங்குகள் நடமாட்டத்தால் காலை 6 மணிக்கு மேல் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இந்நிலையில் குட்டிகளுடன் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கடந்து சென்றுள்ளதால் அங்கு செல்லும் பக்தர்களுக்கு வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதனை கோவிலுக்கு சென்ற பக்தர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த செல்போனில் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. தென்காசியில் காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் தென்காசி சட்டமன்ற உறுப்பினருமான பழனி நாடார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை கைது செய்த போலீசார் பேருந்தில் ஏற்றி சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கருட வாகனத்திலும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் முத்து பல்லக்கிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருப்பூரில் தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் 267வது குரு பூஜை விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பாக யாதவர் மகாசபா மாநில தலைவர் ராமச்சந்திரன், மாவட்ட தலைவர் சக்திவேல், செயலாளர் நாதன், பொருளாளர் ரமேஷ், VPS பாண்டியன் ஆகியோர் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் அழகுமுத்துக்கோன் 267வது குரு பூஜை மாநகராட்சி அருகே அமைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு பட்டாசு மேளதாளத்துடன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பண்புழி பகுதியில் மருத்துவத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் போலி மருத்துவத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். பண்புழி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் மருத்துவத்துறை இணை இயக்குநர் பிரேமலதா தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெஸ்லின், மறு அறிவுடை நம்பி உள்ளிட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் 314வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் 314வது பிறந்தநாள் விழாவை யாதவ மகாசபை மாவட்ட தலைவர் ஹோண்டாய் ரவி தலைமையில் மேளதாளத்துடன் அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் அருகே சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 267வது குரு பூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. போலூர் பேருந்து நிலையம் அருகே சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோனின் 267வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை மத்திய மாவட்ட தலைவர் பழனி தலைமையில் மத்திய மாவட்ட செயலாளர் வேலு மற்றும் மாவட்ட பொருளாளர் ஏழுமாறன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டில் முதல் இந்திய சுதந்திர வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 267வது குரு பூஜை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாள் விழா அறிவிக்கப்பட்டது. அவர்களின் குரு பூஜை விழா சாஸ்திரம்பாக்கம் கிராமத்தில் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக பட்டாசு வெடித்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தருமபுரியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் இந்த விழா நடைபெற்றது. இதில் அரசின் சேவைகள் மக்களுக்கு விரைந்து வழங்க ஊரக பகுதிகளுக்கான மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி திராவிடர் கழகம் மற்றும் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிடர் கழகம் மற்றும் மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவா சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்டது. இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவவீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ராணிப்பேட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் கூடியிருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வின் போது அக்கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உடனிருந்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா விமர்சையாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன விழா விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு தேரோட்டம் என்று விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவையொட்டி 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
விருதுநகரில் உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்திலிருந்து உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணி புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தது. இதில் மருத்துவர்கள், அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மனுக்களை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பெற்றுக் கொண்டார். கோவூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வீட்டுமனை, பட்டா, ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை, மின்சாரம், காவல்துறை வழக்குகள் போன்ற பல்வேறு கோரிக்கை மனுக்களை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பெற்றுக் கொண்டார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மனுக்களை பெற்றார். வேலூரில் ஆட்சியர் VR சுப்புலட்சுமி தலைமை வகித்தார். இதில் TRO மாலதி, நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமர்ராஜ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை தீர்ப்பதாக உறுதியளித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் விழிப்புணர்வு ரதம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினம் 2024 முன்னிட்டு மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாவட்ட குடும்ப நல செயலகம் ஆகியவைகளின் சார்பில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் விழிப்புணர்வு ரதம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேனி மாவட்ட ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. தேனி மாவட்ட ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழா பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மற்றும் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அபிதா கனிப் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழ்நாடு கூட்டு நடவடிக்கை குழு பிரத்யேக பேட்டியளித்துள்ளது. முப்பெரும் BNS குற்றவியல் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துள்ள மத்திய அரசு ஜூலை 1ஆம் தேதி முதல் அதனை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் உட்பட நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக நீதிமன்ற பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சட்டம், IPC மற்றும் CRPC போன்ற சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேய காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அவற்றிலே மத்திய அரசு எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அந்த சட்டங்களை மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த சட்டங்களை பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷியார் என்ற பெயரளவிலே இந்தி மொழியை திணித்திருக்கிறார்கள். உள்ளபடி அந்த ஆங்கிலேய சட்டம், அந்த சட்ட திருத்தத்திலே கூடுதலாக பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலே சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது முழுக்க 100 விழுக்காடு இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான சட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பொதுமக்கள் கொடுக்கும் புகார் மனு என்பது அந்த மக்கள் வசிக்கும் பகுதியிலே தான் FIR போட வேண்டும் என்ற நிலை இல்லை. 0 FIR என்ற பெயரிலே எங்கே வேணாலும் புகார் மனு அளிக்கலாம். அதுவும் நேரடியாக காவல் நிலையம் போக தேவையில்லை. ஆன்லைனிலே, இமெயிலிலே அந்த புகார் மனு அளித்து FIR போடுகின்ற அந்த சட்டங்கள் எல்லாம் இந்த சட்டத்தில் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் உடனடியாக மரண தண்டனை கொடுப்பதற்கான சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. பெண்கள் மற்றும் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள் இந்தியாவில் எந்த மருத்துவமனையிலும் இலவச சிகிச்சை பெற கொடுக்கப்பட வேண்டும். அப்போ கொடுக்கப்பட தவறினால் அந்த மருத்துவமனை இழுத்து மூடப்படும் என்ற சட்ட வடிவை உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சட்டம் குறிப்பிட்ட கால அளவிலே வழக்குகளை முடிக்க வேண்டும். FIR போடப்பட்டு, சார்ஜ் ஷீட் போடப்பட்டு 30 நாளிலே வழக்குகள் எல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று குறுகிய காலத்தில் அந்த வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு நலன் தர வேண்டும் என்ற அளவிலே இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே 10க்கும் மேற்பட்ட இந்த சட்ட மாறுதல்களை இந்த புதிய சட்ட மசோதாவை இந்திய அரசு கொண்டு இருப்பதை கூட்டு நடவடிக்கை வரவேற்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.